வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிற கண்ணதாசனுடைய வரி இருக்கு பாருங்க, அது சாதாரண வார்த்தை அல்ல. சினிமா அரங்குகளில் ஒலித்த ஒரு புதிய பகவத்கீதை. லேசான வார்த்தை இல்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த உணர்வு எல்லாருக்கும் வரும். என்னால முடியல, என்னால தாங்க முடியல, எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு இருக்கணும்? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாதவன் யாருமே இல்லை. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. கட்டாயமா நமக்கு சோதனை வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். விரும்பினா கஷ்டப்படணும், இல்லாட்டி கஷ்டப்படாமே போகலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு. அதை நம்ம உணரணும். வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் வராது. கண்ணதாசன் பாட்டை கேட்டுட்டு தான் வாலி சென்னையை விட்டு வெளியூர் போறதா இருந்தவர் நிறுத்தினார். மயக்கமா தயக்கமா வாழ்விலே குழப்பமாங்கிற பாட்டில் கேட்டுட்டு வாலி என்ன முடிவு பண்ணாரு? நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டாம், சென்னையிலேயே போராடி ஜெயிக்கலாம்னு வாலி மிகப்பெரிய கவிஞராக பிற்காலத்தில் கண்ணதாசன் சொன்னாரு, நீ மட்டும் அந்த பாட்டை எழுதி தொலைக்காம இருந்தா நான் உனக்கு எதிரியா வந்திருக்கவே மாட்டேன்யா அப்படின்னு வாலி பின்னால் கண்ணதாசன் போய் அந்த வார்த்தையை சொன்னார். அன்னைக்கு நீ எழுதி தொலைச்ச, அதனால தான் நான் சென்னைக்கு வந்து உனக்கு எதிரியா வந்து உட்கார்ந்துருக்கிறேன்.